பாருங்க மக்களே, திருத்தணியில் இருக்கிற முருகர் பக்கத்தில் இருக்க கிராமத்துக்கெல்லாம் பந்திக்குப்பத்துக்கு வராரு இன்னைக்கு முருகர். பாருங்க செம்ம வரவேற்பு பண்ணுறாங்க. பாருங்க அப்படியே வாங்க, வரவேற்பு நிகழ்ச்சி பாருங்க. போடுறேன் நெட்டில் போடுறது தான். பாருங்க மக்களே, முருகருக்கு சரியான வரவேற்பு பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமான ஒரு வரவேற்பு. பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் அந்த தை மாதம் அவங்கவுங்க ஒரு கிராமத்துக்கு போகிறாரு முருகர். இப்போ வந்து பள்ளிக்கு போகிறாரு. சரியான வரவேற்பில் போயிட்டு இருக்காங்க. திருத்தணிலேருந்து சாமி மலை மேலேருந்து கீழே வந்துட்டு இப்போ போயிட்டுருக்காரு ஊர்வலமாக. இப்போ எந்த ஊருக்கு போகிறாருங்க ஐயா? கிராமத்துக்கு போகிறாரு. எந்த ஊர்? பந்திக்குப்பம். இப்போ பந்திக்குப்பத்துக்கு போகிறாரு. எட்டிக்குப்பம். பாருங்க, இந்த பக்கம் திருத்தணிலேருந்து சாமி இப்போ வந்து பக்கத்தில் பந்திக்குப்பம், அடுத்தது எட்டிக்குப்பம். இப்போ தை மாதம் பொங்கல் கட்சி தான் இந்த பக்கம் போகிறாரு. பாருங்க, இப்போ பாருங்க, நேஷனல் பைபாஸ்லேருந்து போயிட்டுருக்கோம் நம்ம. திருப்பதி ரோடு ஓகேங்களா ஐயா? இது வருஷம் வருவாரா? அப்படிங்களா? டேட் ஃபிக்ஸ் பண்ணி அதுலேருந்து வராருங்க. உங்கள் ஊர் எந்த ஊர்? அப்படிங்களா? அப்படிங்களா? இது எப்படி இப்போ இன்னைக்கு ஒரு நைட்டு மட்டும் அங்கே இருப்பாரா? ஓகே ஓகே. வருஷம் இந்த மாதிரி நைட் தாங்க மட்டும் போயிடணும். அப்படிங்களா? ஓகே ஓகே. பாருங்க மக்களே, இதான் பைபாஸு, திருப்பதி போகிற பைபாஸு. சாமி இப்போ ஊர்வலமாக சூப்பராக சரியான ஒரு இதில் இட்டு போயிட்டுருக்காங்க மேலத்தாளத்தோட. இன்னும் ஊரில் நைட்டுக்கு வந்து சரியாக இருக்கும். எல்லாம் கொம்பி அடிப்பாங்க. அப்படிங்களா? கொம்பி அடிப்பாங்க. எல்லாம் சூப்பராக இருக்கும். சரி, பார்த்தீங்களா மக்களே, இதுதான் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி திருத்தணியில் இருக்கிற முருகர் பக்கத்தில் இருக்கிற கிராம பஞ்சுக்குப்பம் போயிட்டுருக்காரு ஊர்வலமாக. சூப்பராக சரியான அலங்காரத்தில் போயிட்டுருக்காரு. ஓகே ஐயா, ரெடி. உங்கள் பேர்? நாதமணி. 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 பாருங்க, இவர் தான் நாதமணி. ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு கோயிலுக்கு மீன் முகத்துலையா? பரவாயில்ல ஐயா. சரி சரி. ஓகே. சொந்த ஊர் நமக்கு. அப்படிங்களா?